மரியாள் கண்ணீர் விட்ட பொழுது அந்த கண்ணீரை இயேசு பார்த்தார். உடனே இயேசுவும் கண்ணீர் விட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் தான் உயிரோடு எழுப்பத்தானே வந்திருக்காரு லாசருவை. உயிரோடு எழுப்பினா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறிடும் இல்லையா? அதுக்கிடையில எதுக்கு அவர் கண்ணீர் விடணும்? ஏன்னா அவர் பிரசன்ட் சிச்சுவேஷனையும் புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அருமையான நேசர். நம்ம கண்ணுல கண்ணீர்னா அவர் கண்ணிலையும் கண்ணீர் வரும். அவர் அப்படி நம்முடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் மரியாளுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கும் அப்படித்தான் செய்யறார். அந்த நேரம் வேண்டிய ஆறுதலை செய்வார். அந்த நாயின் ஊர் விதவை இருந்த மகனே இழந்து இப்ப யாரும் இல்லாம அந்த பாடைக்கு பின்னால நடந்து வரும் பொழுது அவர் அழாதே. அப்பவும் நான் யோசிப்பேன், எதுக்கு அவள்கிட்ட அழாதேன்னு சொல்லணும்? டைரக்டா இவன்ட்ட வாலிபனை எழுந்துருன்னு சொன்னா போதுமே, அவ அப்புறம் அழமாட்டாள்ல. ஆனா பாருங்க, ஆண்டவர் நமக்கு நிரந்தர தீர்வை தருகிறவர். ஆனா இப்ப இருக்கிற இந்த சமயத்தின் சூழ்நிலையும் அறிகிறவர், உணர்கிறவர், அதையும் அதிலும் பங்களிக்கிற ஒரு அருமையான நேசர் இவர். வனாந்தரத்தில் இவர் ஒருவரே நம்பத்தக்க நண்பர். கீழ் நோக்கி போகும் பொழுது தேடுகிறவங்க எல்லாம் வரமாட்டாங்க, போன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க, எல்லாம் சுவிட்ச் ஆஃபா கிடக்கும், இல்லைன்னு சொன்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச்ல இருக்கும். அது இயற்கை. ஆனா இவர் மட்டும் நாம கூப்பிடாமலே தேடி வருவார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வன். ஹல்லேலூயா.